அதனால நாமளே போய் பார்க்கலாம். எப்படிங்க மேடம் வீடு வீடா போய் மாப்பிள்ள இருக்காங்களா உங்க வீட்ல, அம்மா உங்க வீட்ல மாப்பிள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பிச்சை எடுக்க சொல்றீங்களா? கொஞ்சம் கூட நியாயமா இருக்கா கோமதி மேடம் உங்களுக்கு இது? என்ன பேசுற கோமதி நீங்க? இப்ப யாரு தரகர் மூலியமா மேட்ரிமோனி மூலியமா பார்க்காம இருக்காங்க? எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க. எந்த தரகர்களும் அப்படி பண்றது இல்லையே. நல்லா தான் பார்த்து கொடுக்குறாங்க, நல்லா தான் பண்றாங்க. மேட்ரிமோனி மூலியமா எத்தனையோ பேர் பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்றாங்க. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்ச இடம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி தான் கட்டி கொடுப்போம். ஆனா அப்படி கட்டி கொடுத்து நல்லா வாழாதவங்க இருக்காங்க. இதுவே வந்துட்டு தரகர் மூலியமாவோ இல்ல மேட்ரிமோனி மூலியமாவோ பார்த்து கல்யாணம் பண்ணி போனவங்களும் நல்லா ஜாம் வாழ்றவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு அதுக்கு நம்ம மத்தவங்களுக்கு தப்பு சொல்ல முடியுமா கோமதிக்கா? அது அவங்கவுங்க தலையெழுத்து, யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோங்கிறது. அதுக்குன்னு எல்லாமே தப்பாயிடாதுங்கக்கா. அதுக்குல்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் காசும் கொஞ்சம் செலவாகும் இல்ல உமா, அதையும் பார்க்கணும்ல. எப்படி கோமதி மேடம் உங்களுக்கு வந்துட்டு பாம்பும் சாகணும் தடியும் உடையக்கூடாது அப்படிதான் நீங்க சொல்ல வருது? இங்க பாரு கோமதி, நீ இந்த பயத்தெல்லாம் முதல்ல விடு. இப்படி எல்லாம் நினைக்கிறதையும் விடு. இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னு வையேன், பின்ன ஒன்றும் பண்ண முடியாது. உன் பிள்ளை பின்ன மாப்பிள்ளை கிடைக்காது. 6 மாசம்